முருகனின் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப பங்குனி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை வச்சு பார்ப்போம். பங்குனி மாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பங்குனி மாதத்துல மீன ராசிக்கு, அதாவது குருவோட மீன ராசிக்கு சூரிய பகவான் வருவார். அதுதான் பங்குனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த மாதம் பங்குனி உத்திரம் அப்படின்றது சிறப்பு. அதாவது பங்குனி மாதத்துல உத்திரம் நட்சத்திரத்துல பௌர்ணமி அடைவாரு. அந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பௌர்ணமி ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்குது. அந்த பௌர்ணமி தனி சிறப்பு. அதாவது பங்குனி உத்திரம் அப்படின்றத ஒரு தனி சிறப்பா இருக்கும். குரு பகவான் மிதுனத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலையும், செவ்வாய் கும்பத்துல ஒரு 17 நாளும், மீனத்துல ஒரு 13 நாளும் செவ்வாய் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் சுக்கரனோட இணைவாரு. சுக்கரன் 10 நாள் மீனத்திலையும் 20 நாள் மேசத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 25 நாள் கும்பத்துல இருப்பாரு. ராகுவும் கும்பத்துல தான் இருப்பாங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசியோட ராசி நாயகன் குரு உங்க 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறது தனி சிறப்பு தான். இதனால அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால கணவன் மனைவி மூலியமா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் நல்லபடியா கிடைக்கும். அதனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், கண்டிப்பா வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். 7ஆம் இடம் நண்பர்களையும் குறிக்கும். நண்பர்களால ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள், அவங்களால உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா திருமணம் ஆகல, ஏற்கனவே கணவன் மனைவியா இருக்கிறவங்கெல்லாம் ஏதாவது பிரச்சனையா இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிரச்சனைலாம் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கிறோம், ஆனாலும் ஒன்றும் பெருசா இல்லைங்க அப்படின்னா அவங்க மூலியமா ஒரு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இல்லை கல்யாணமே ஆகலை அப்படின்னா திருமண யோகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். ரொம்ப நாளா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 2 வருஷமா பார்க்குறேன், 5 வருஷமா பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல திருமண யோகங்கள்லாம் கண்டிப்பா குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல கண்டிப்பா இருக்கிறாரு. அதே மாதிரி 3ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறாரு. குரு பார்வையோட இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரி வழியில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை விட்டு கொடுத்து கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், தாய் வீடு வாகனம் கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள் கல்வியில ஒருபடி குறையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல இருந்தாலும் அது நிவர்த்தி பண்ற அளவுல சுக்கிரனோட இணைவு இருக்குது. அதே மாதிரி தாய்க்கு சிறு சிறு உடல் உபாதைகள் சரியாகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஏதாவது சிறு சிறு உடல் உபாதைகள் வந்த உடனே அதை கவனமா மருத்துவர்கிட்ட அணுகி சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக வாங்கலாம். ஆனால் ஒன்றுக்கு 2 முறை பேப்பர்ஸை நல்லா செக் பண்ணி வாங்கிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் கடைசி 20 நாள் இருப்பாரு. 5ஆம் இடம் குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திரசந்தானம் சொல்லுவோம். ரொம்ப நாள் திருமணம் ஆகி ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பா குழந்தைய கொடுக்கக்கூடிய அமைப்புகளை என்னோட 5ஆம் பாகம் சுக்கிரனோட இருப்பால நல்ல விதமாவே இருக்குது. அதனால கண்டிப்பா புத்திர பாக்கியம் இந்த காலகட்டத்துல உருவாகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடம் நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைன்னு சொல்லுவோம். 5ஆம் இடம்ங்கிறது காதலையும் 5ஆம் இடம் தான் குறிக்கும். காதல்ல வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ரொம்ப நாளா பெற்றோர்கள் சம்மதிக்கல, காதல்ல ஆல்ரெடி வெற்றி அடைஞ்சாச்சுங்க, ஆனா பெற்றோர்கள் சம்மதிக்கலைங்க அப்படின்னா கண்டிப்பா பெற்றோர்கள் அது உங்க ஜனனகால ஜாதக அடிப்படையில, அதாவது சூரிய சந்திரர்கள்
4ஆம் இடம் தாய் ஸ்தானம், 9ஆம் இடம் வந்து தந்தை ஸ்தானம். அந்த 2 4 9ஆம் பாவங்கள் எப்படி இருக்குது, சூரிய சந்திரர்கள் நிலை எப்படி இருக்குது, அதை வச்சு வந்து பெற்றோர்கள் சம்மதிப்பாங்களா சம்மதிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு உறுதியா சொல்லலாம் உங்களுக்கு. அதே மாதிரி நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், ஒரு நல்ல ஐடியா கிரியேட் ஆகும். இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஒரு நல்ல சிந்தனைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு 5ஆம் இடத்தை குறிக்கும். அந்த 5ஆம் இடம் வந்து வலுவா இருக்கிறதுனால அதனால வருமானங்கள் பெருகக்கூடிய அமைப்புகள், அதெல்லாம் உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள். ஏன்னா 5ஆம் இடத்தை இருந்து 11ஆம் பார்வையை பார்க்கிறாரு, லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதனால ஒரு நல்ல சிந்தனைகள் உருவாகி அதன் மூலியமா லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்குதுங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால வேலையில சிறு சிறு தடை தாமதங்கள் இருக்கதான் செய்யும். அதை கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க 11ஆம் பாவத்துக்கு சுக்கிரனோட பார்வையும் குருவோட பார்வையும் இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகளால அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் வந்து சரியில்லை அப்படின்னா 2வது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாள் அமையலை அப்படின்னா 2வது திருமண அமைப்புகள் கண்டிப்பா வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். அதே மாதிரி 12ஆம் இடம் இயல்பா இருக்கிறதுனால அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானம் வந்து நல்ல விதமாவே இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு போய் 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 போகணும், போய் சம்பாதிக்கணும், ரொம்ப நாளா வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன், கிடைக்கவே இல்லை கிடைச்சதெல்லாம் கரெக்டா திருப்தியாவே இல்லை, நான் போவேனா போக மாட்டேனா அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து வெளிநாடு சூழல்கள்லாம் வந்து நல்ல விதமாவே இருக்குது. உங்க ஜனனகால ஜாதகத்துல 8 12ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா ஒருத்தர் வந்து சரராசியோட தசாபுக்திகள் அமையும் போது கண்டிப்பா வெளிநாடு போகக்கூடிய சூழல்கள் உங்க ஜனனகாலத்துல இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா போகக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட நாள், நேரம், இடம் இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா உங்க தசாபுக்தி அடிப்படையில உங்க துல்லியமான பலன்களை கணிச்சு சொல்லலாம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.